உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வீடியோ பதிவு என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கும் வரம். இன்றைக்கு நான் பேசுகிற வரம் 9வது வரம். இந்த 9வது வரம் என்பது அந்த புதிய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் போது பட்டியலிடப்பட்ட அந்த 9 வரங்களை அல்ல இப்ப நான் பேசுவது. அந்த 7, 8, 9 வசனங்களில் அந்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவு வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கும் வரங்களும் 9. இது பரிசுத்த ஆவி பெற்றதற்கு ஒரு அடையாளம். வெறும் அந்நிய பாஷை பேசுவது மட்டும் அடையாளம் அல்ல, அது ஒரு அடையாளம். இதை எல்லாரும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். எல்லா குருட்டு பயில செவிட்டு குழப்பவாதிகள் பயில தூக்கி நான் பெரிய ஊழியக்காரர் உழைட்டு போயிட்டான், ஜனங்களை குழப்பி வச்சுட்டு போயிட்டான், எல்லாம் மெண்டலாக சுற்றிட்டு இருந்தது பாட்டு. அறவைக்காடு மெண்டல் மாதிரி பயில தூக்கிட்டு நானும் தீர்க்கதரிசி எல்லாம் தப்பா போகுது. அது தப்பு சுட்டி காமிச்சா ஒத்துக்க மட்டும் இருக்காங்க. மறுபடியும் புரிகிறதா? அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு பயந்த கர்த்தருடைய ஜனங்களே, நீங்க முதலாவது நீதி நியாயத்தின்படி சுவிசேஷத்தை கேட்கணும். போதிக்கிறவனு நீதி நியாயத்தின்படி சத்தியத்தின்படி போதிக்கணும். அப்படி நீதி நியாயத்தின்படி சத்தியத்தின்படி போதிக்கிறவனும் இல்லை, கேட்கிறவனும் இல்லை. அதான் பெரிய குழப்பம். ஏதோ என்ன மாதிரி 1-2 பேர் கத்திட்டு இருக்காங்க. அவளை கர்த்தர் காக்கிறார், போஷிக்கிறார், வழிநடத்துகிறார். இவங்க சொல்ல இப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த கிறுக்கு பையன் அந்த பேர் வரிசையா சொன்ன பாரு, செத்து போன பாரு தினகரன், அவன் மோகன்சாசர் பைய, அந்த ஆலன் பாலங்கள் கிறுக்கு பையன் 2 மீன் 5-10 விற்கிறான் பாரு. இல்லை, வியாபாரக்கார பையன். ஏசு 2 மீன் 5-10 ஆசி வச்சு ஃப்ரீயா கொடுத்தாரு. இவன் 2 மீன் 2000, 5 அப்பம் 5000, 7000 அனுப்பிடான்னு பக்கா ஃப்ராடு, 420 வியாபாரம். உலகத்தை கடவுளை ஏத்துக்காம இப்படி துணிகரமா பாவம் செய்ய மாட்டான். அவன் அந்த சாது சொந்த சாந்திர சொல்லுக்காம வயிற்றுல குழந்தை உருவாகும் போதே சோமணி திருக்க சொல்லிடுவான். அதுக்கு ஒரு திட்டம் வச்சுக்கிறான். எவனா சும்மா செய்றீங்களாடா, சும்மா எவனா செய்றீங்களா? எல்லாம் துட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் செய்றீங்க. ஆனா பைபிள்ல ஆதியாகமத்தில் வெளிப்படுத்த வரைக்கும் தேவன் கொடுக்கும் வரங்கள் மனிதனை பரிசுத்தப்படுத்த, சபையை பலப்படுத்த, தேவனுடைய திட்டங்களை சரியாய் செய்ய, சாத்தான் இடத்தில் போய் மாட்டிக்கொள்ளாமல் சாத்தானின் செயல்களை அழித்து ஒழிக்க, பரிசுத்தவான்களை பாதுகாக்க, சபையை பாதுகாக்க, தேவனுடைய திட்டத்தை சரியா அறிந்து கொண்டு செயல்படுவதுதான் இம்புட்டு வரங்களும். அது 9 வரம் மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 30 வரங்களுக்கு மேல கிடைச்சிருந்தேன். இன்றைக்கு நான் பேசுவது அந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட 9 வரங்கள் அல்ல. அது இல்லாமல் பரிசுத்த வேதாகமத்தில் ஆங்காங்கே எழுதப்பட்டுள்ள, குறிப்பிடப்பட்டுள்ள 9வது வரத்தை பேசுகிறேன். இந்த யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அப்போ தினகரன் பையன், மோகன்சிதாஸ்தர், நம்ம பெருக்கு மாஸ்டர், இந்த சாது சுந்தர அந்த சிலர் கிறுக்கு பையன், மெண்டல் பையன், அது 40 வயசுல வெள்ள பையன் அடிச்சுக்காம 80 வயசு அவன், அந்த 2 மீன் 5-10 திருட்டு வியாபாரம் பண்றவன், அங்கே ஒரு வின்சென்ட்னு ஒரு கிறுக்கு நாய், பிரெஞ்சு தாடி வச்சிருப்பான் பாரு, பிரெஞ்சு தாடியா. இலை என்னடா இது பிரெஞ்சு தாடி, ஃபுல்லா பிளேட் எடுத்து வலிச்சு விட்றா பையன். என்னென்ன கோமாளி வேலை பண்றாங்க, புதுசா எழுப்பிட்டாங்க புற்றீசல் மாதிரி. இவங்க சொல்றது எதுவுமே தீர்க்கதரிசனம் கிடையாது. இதெல்லாம் சுய சம்பாத்தியத்துக்கு, வயிற்று அனுப்புறதுக்கு, பேங்க் பேலன்ஸ், நான் தான் எல்லாத்தோட பெரிய ஊழியக்காரன், பணக்கார ஊழியக்காரன் சொல்றதுக்கு, ஏழை எளிய மக்களை சுரண்டி, ஏழை
எளிய மக்களை ஏமாற்றி கொள்ளையடித்து கர்த்தருக்கு விரோதமாக ஊழியம் செய்யற கிறுக்குப்பெல்லாம் வந்து இப்படி ஓலரி குழப்பி வச்சுட்டு போனனால பரிசுத்தாவியானவர் இறங்கும்போது பரிசுத்தாவியானவர் கத்திட்டு இருக்காங்க. அதை நான் அப்புறம் பேசிக்கிறேன். பரிசுத்தாவியானவர் 9 வரங்கள் அப்புறம் பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கெல்லாம் எவனும் பரிசுத்தாவியானவர் நிரப்பப்படல, ஒரு சிலர் தவிர. எங்களுக்கு தெரியும் யார் பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டா இல்லைன்னு. எல்லாம் தேவை தூசணம் சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நான் பேசுற வரம் 9வது வரம், ரைட்? இது ஞான திருஷ்டி என்னும் ஒரு வரம். அது என்னங்க ஞான திருஷ்டி வரம்? சொப்பனம், அதுல கூட பின்னால் நடக்க போய் முன்கூட்டியே திட்டமும் தெளிவுமாய் தேவன் வெளிப்படுத்துவார். அதுவும் தீர்க்கதரிசிக்கு கிடைக்கிற ஒரு வரம். ஒரு தீர்க்கதரிசியாய் அழைக்கப்படுவாங்க. அவனுக்கு ஒரு 3-4 வரங்கள் ஒன்றிச்சு செயல்படும். சொப்பனத்திலும் தீர்க்கதரிசனம் வரும். ஜெபிக்கிற வேளையில், நேரடியாக ஜெப வேளையிலே கர்த்தர் கூட வார்த்தை மூலமா அவர் பேசுவார். தீர்க்கதரிசனம் உரைக்கணும். திட்டமும் தெளிவுமாய் காரியங்களை உரைப்பதுதான், அல்லது திட்டமும் தெளிவுமாய் தான் கண்டவற்றை அப்படியே சொல். தரிசனம் என்றால் பார்ப்பதை சொல்றது, காண்பதை சொல். அப்படியே மாறாமல், எழுத்து மாறாமல், நாள் மாறாமல், பொருள் மாறாமல் காண்பவற்றை தீர்க்கமாய் சொல்வதுதான் தீர்க்க தரிசனம். தான் கண்டதை தீர்க்கமாய் சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். இதை மாதிரி புரிஞ்சுங்க. சும்மா கண்ணை பண்ணிட்டு குறி சொல்ற மாதிரி உண்டு அடிக்கிற மாதிரி வளர்றதெல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. கரையை கண்ணை மூடி தலையில வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. சிஸ்டர் ஹல்லேலூயா அப்படின்னு இவன் மண்டையில ஊத்திக்கிறதையே உனக்கு ஆண் குழந்தை பிறக்குதுன்னு சொல்றாரு. சிஸ்டர் கத்த சொல்றாங்க. அந்த பொம்பளை கூட பிறந்துடும். இந்த நாயை செருப்பால் அடிக்கலாமா? கடைசி நேரத்தில் கேட்பான், சார் பார்த்தாரு என்ன பார்த்துட்டு இப்படி சொன்னீங்க ஆம்பளை புழக்குன்னு. அது கும்பலை பிறந்துச்சு பார்க்க. அது கடைசி நேரத்தில் கத்துல மாத்திட்டாருமா. ஒரே குத்திவன தலையை திருப்பிருந்தாங்க. கிறுக்கு. ஐயோ ஐயோ. இது அல்ல தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் என்றால் ஜெப வேளையில், தியான வேளையில் கடவுள் காண்பிக்கும் காட்சிகளை கண்டு, அதான் தரிசித்தல், தரிசனம். தான் தரிசிப்பதை, கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக காண்பிக்கப்படும் காரியங்களை தரிசித்து அதை தீர்க்கமாய் உரைப்பதுதான் தீர்க்க தரிசனம். சொப்பனம் அதுவும் பின்னாடி நடக்கிறது முன்கூட்டி சொல்லுவாங்க, நடக்க போறது சொல்லுவாங்க. தீர்க்க தரிசனத்துல பின்னால் நடக்கிறது முன்கூட்டியே சொல்லுவாங்க, நடக்கிறதையும் சொல்லுவாங்க, நடந்ததையும் சொல்லுவாங்க. இதை தாண்டி ஞான திருஷ்டி வரம் என்னது என்று பேசப்படுற 9வது வரம். அந்த 9 இல்லாத வேறு வரங்களை பேசும்போது இது 9வது வரம். அதுதான் கொஞ்சம் முக்கியப்படுத்தி அழுத்தி சொல்றேன். நம்பர் போட்டுக்கிறோம், வரிசையா பாருங்க. அந்த 2 Corinthians 12, 7, 8, 9 உள்ள வார்த்தைகள் இதில் கூறப்பட்ட வரங்கள் இப்போ நான் பேசுவதில் அது துளியும் இதில் சம்மதம் இல்லை. அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் என் மூலமா எப்படி இந்த வேதத்திலிருந்து எடுத்து உரைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் எவ்வளவுகிட்டே காசு வாங்கினடா சொல்லி பிரசங்கம் பண்ண போறது நான் எப்படி காசு கேள்வி என்ன வரைக்கும். இவன் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டா காசு கொடுத்தா தான் வரணும். பெரிய ஆகிட்டான்ல. ஆரம்பத்தில் சோத்துக்கு நம்ம திரும்ப இவன் வீடு தேடி போய் சொல்லுவான். கொஞ்சம் பெரிய ஆளான ஒரு ஐயா பார்க்க முடியாது. என்ன பார்க்க முடியாது? ஆனால் பைத்தியக்காரங்க உட்காந்துருக்காங்க. அவன் கூப்பிட்றான், ஐயா பார்க்க முடியாது. அங்கே உட்காந்துருக்காங்க கூப்பிட்றாங்க, ஐயா பார்க்க முடியாதா? இன்னடி பார்க்க முடியாது. ஓங்கி ஒரு அரை விட்டா ஐயோ அம்மானா விடாந்துவான். யாரா அதை செய்யாம போனதான் இப்போ தப்பா போச்சு. இவனெல்லாம் கோமாளிப்பேல கொஞ்சம் பணம் பெருத்து போன, வயிறு பெருத்து போனதையும் திமிரு கொண்டு அலையிறான். அன்னைக்கு பைபிள் தப்பா போதிக்கிறான். இப்ப ஞான திருஷ்டி வரம் இது எப்படி கிரியை செய்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு சொல்வார், அந்த சகோதரர்கள் வரும் பொழுது பென்யமீன் சாக்கு பையில ஒரு அந்த வெள்ளி பாத்திரத்தை வச்சுருவாரு. ஏன்னா பென்யமீனை புடிச்சு உள்ள வைக்கணுங்கிறதுக்காக. அப்ப யோசேப்பு சொல்றாரு, என்னை போல உள்ள ஞான திருஷ்டிக்காரனுக்கு
நீங்க பண்றதெல்லாம் தெரியாது நினைக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை போடுவார். யோசேப்பு அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போலொத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமல் நீ பண்ற திருட்டு வேலை முடிச்சு வைக்கிற முள்ள மாதிரி வேலை எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? ஆனா அந்த சம்பவத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களே ஒரு வெளி பாத்திரம் பிடிச்சி வச்சு அமைச்சுருவாங்க. பென்யமீனை மட்டும் பிடிச்சி கொண்டு வரணும்னு. ஏன்னா யோசேப்புக்கு தம்பி யாக்கோபு மிகவும் நேசித்த 4 மனைவிகளில் மிகவும் நேசித்த ராகேலுக்கு பிறந்த யோசேப்பு பென்யமீன் அண்ணன் தம்பி ஒரு தாய் பிறந்தாருங்க. அப்ப அந்த பாசம் இருக்குமா இல்லையா? அப்ப பென்யமீன் தாயில வச்சு அதை கண்டுபிடிச்சு அவனை மட்டும் வர வைக்கிறதுக்கு அவன் போட்ட திட்டங்கள் உனக்கு அதை கேட்டு எனக்கு கேள்வி கேட்காங்க. நான் இதே சொல்லிடுறேன். ஆனா உண்மையுமே யோசேப்பு யாரும் ஞான திருஷ்டிக்கார. யோசேப்புக்குள் கிரியை செய்த வரம் ஞான திருஷ்டியின் வரம். கண்டது சொப்பனமா இருக்கலாம். ஒரு ஞான திருஷ்டிக்காரன் தனியே யோசேப்பு சொல்றாரு. இப்ப அடுத்தது ஒரு அருமையான ஒரு ஞான திருஷ்டி பழைய ஏற்பாட்டுல 2 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் நன்றாக படிச்சா அங்க பெரிய காரியம் இருக்கு. அது பேசுறேன்னா 2-3 மணி நேரம் ஓடிடும். அதுல இந்த ஞான திருஷ்டி வரம் கிரியை செய்த விதத்தை குறித்து சுருக்கமா பேசலாம். தாவீது ஒரு தவறு பண்றாரு. என்னன்னு பார்ப்போம். 24:1-2 கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. அதாவது இஸ்ரவேலர்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு விரோதமாக மாறாக குற்றமாக செயல்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவ கோபம் வரும். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி பலமுறை தேவன் கோபப்பட்டிருக்கிறார். மறுபடியும் இந்த சம்பவத்துல தாவீது பண்ண தப்புல தேவ கடவுளுக்கு ஒரு கோபம் வந்துச்சு. என்ன பார்ப்போம். இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பார் என்று அவளுக்கு விரோதமாய் சொல்லுவதற்கு இஸ்ரவேல் என்ற பெரிய ஜனக்கூட்டத்தையும் அதில் குறிப்பாக யூதா என்ற கோத்திரத்தையும் லக்கம்பார் என்று சொல்வதற்கு தாவீது ஏவப்பட்டான். என்ன நீ நிறைய பயிலுவ கர்த்தர் ஏவினார். உண்மையுமே கர்த்தர் ஏவுறது உண்மைதான். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. நிறைய கிறுக்கு பேர் பயிலுட்டு ஆவியானவர் ஏவினார்னு இவனே ஏவி சொல்லிட்டு இருப்பான். பொய்யா சொல்லிட்டு இருப்பான். இங்கடி ஆவியானவர் ஏவினாரு. என்ன ஏவினாரு? பொய்யா ஏவினாரா? தாவீது தீர்க்கதரிசிதான். இங்க சாத்தான் ஏவினான். ஆவியானவர் ஏவுவதில் வேற, சாத்தானின் ஏவுதல் வேற. இதை எப்படி கண்டுபிடிப்பது? முடிவில் கண்டுபிடிச்சலாம். இப்போ இங்க தாவீது ஏவப்பட்டான். கர்த்தர் லக்கம் பார்க்க கூடாதுன்னு சொல்றார். இவன் லக்கம் பார்த்துட்டான். இப்படி ஏவப்பட்ட உடனே தாவீதின் மெய்காப்பாளன் படை தளபதி யோவாப் மிக தேர்ச்சியான, இன்னைக்கு நம்முடைய ஆர்மி ஜெனரல் என்று சொல்கிறோமே, சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் ஜெனரல், படை தளபதி அப்படி சொல்றோம் இல்லையா? அது போல அன்று இஸ்ரவேலில் ராஜாவுக்கு ஒரு படை தளபதி ஒருவன், பல பேர் இருந்தார்கள். அதில் யோவாப் தேர்ச்சி பெற்ற நுண்ணறிவு உள்ள திறமசாலி. அவனை கூப்பிட்டு தாவீது சொல்றான், நீ போய் தேசம் சுற்றி தெரிஞ்சு, அது ஏரியாலாம் சொல்லப்பட்டிருக்காரு, படிச்சுக்கலாம். அந்த முழு அதிகாரத்தை அப்படியே படிச்சுங்க. ஏவி விட்டான். தாவீது ஏவி விட்டு யோவாபை அனுப்பி விட்டான். யோவாபை போய் அந்த ஏரியா முழுவதும் சுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் தொகை பார்த்தா, யூதர்களை தொகை பார்த்தான். இஸ்ரவேல் மக்கள் தொகை 8 லட்சம் பேர். யூதா மட்டும் 5 லட்சம் பேர். பட்டயம் உருவத்தக்க, பட்டயத்தை உருவி அடிக்க வெட்டுறதுக்கு சக்தி படைத்த சில பேருக்கு பட்டயத்தை பிடிக்க தெரியாது. எப்படி உரையில போடணும், அப்படி எப்படி எடுக்கணும்னு தெரியாது. இவன் பட்டயத்தை உரி வரப்ப வயிற்றுல குத்திவான். சில பேர் துப்பாக்கி பிடிக்க தெரியாம இருக்கிறான். நிறைய ராணுவ வீரர்ல துப்பாக்கி பிடிக்க ஒரு ரூல்ஸ் இருக்கு. லெப்ட்ல வந்து அந்த ஃபோர் சைட் அந்த இதை பிடிக்கணும், ரைட்ல வந்து ட்ரிகர்ல கையை வைக்கணும், பட்டு வந்து சோல்டர்ல இருக்கணும், அந்த துப்பாக்கி அடிப்பகுதி சோல்டர் இந்த இடத்துல இருக்கணும், இழுத்து பிடிச்சி அமுக்கி வச்சுக்கணும். இவன் கையில் பிடிச்சா அந்த ஃபோர் சைட் டிப்பு அங்கே இருக்கணும், பேரல், அதாவது குழாய் மாதிரி இருக்கும்.
அந்த பேரல் சொல்லுவாங்க. அளவை குறிப்பார்த்து ஆடமாசியாம டக்குன்னு அதை அழுத்தி விட்டுறணும். கரெக்டாக அந்த 1 சென்டிமீட்டர் ரவுண்டில் தான் அடிக்கணும். துப்பாக்கி பயிற்சி. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, துப்பாக்கி எப்பவுமே பேரலில் மேலே அந்த பைப்பு குழாய் இருக்கு இல்லையா, ஒத்த குழா துப்பாக்கி, 2 குழா துப்பாக்கி, ரத்த குழா துப்பாக்கின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் ஆங்கிலத்தில் பேரல். அது எப்பவுமே வானத்தை நோக்கி பிடிச்சிக்க. ஏன்னா சப்போஸ் ஒருவேளை அந்த ஆப்ரேஷன் நம்ம எதுவுமே செய்யாமல் தானாக கூட சில சமயம் கீழே வைக்கும்போது அந்த அதிர்ச்சியில் அந்த பாயிண்ட் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குண்டா போகிறது, 10 குண்டு போகிறது, ஒரே டைம் எத்தனை குண்டு போகிறதுக்கு ஒரு லிவர் வச்சிருப்பாங்க. சில சமயத்தில் அந்த லிவர் லூஸாக இருந்தால் கீழே துப்பாக்கியில் வைக்கும்போது அதிர்ச்சியில் ஆப்ரேட் டக்குனு புல்லட் வெளியே வந்துடும். அப்படி துப்பாக்கி பயிற்சி கற்றுக் கொடுத்தும் பிடிக்க தெரியாம கேர்லெஸ்ஸா யூஸ் பண்ணனால, கவனக்குறைவா பயன்படுத்துறதுனால நிறைய பேர் செத்துருக்காங்க. தான் துப்பாக்கி தானே சொல்லி செத்துருக்கான். அதுபோல பட்டயம் உருவத்தக்க, அதாவது பட்டயம் சொல்லிப்பான் டக்கு அப்படி உருவணும், அழகாக அப்படி வீசணும். இவனுக்கு உருவ தெரியாம கையை கிழிச்சுக்குவாங்க, சொல்வ தெரியாம வைத்த குத்திக்குவாங்க. இப்படிப்பட்ட மாதிரிலாம் பட்டயம் உருவம்னா அது சுத்தப்படாது. அதே மாதிரி இன்னைக்கு பைபிளை எடுத்து போதிக்க தெரியாம தப்பு தப்பா போதிக்கிற ஆவிக்குரிய பட்டயமாகி பைபிளையும் இன்றைக்கு பைபிள் எடுக்க தெரியாது, பிடிக்க தெரியாது, படிக்க தெரியாது, பேச தெரியாது, தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கான். அந்த பட்டயம் அவனை துப்பாக்கி அவனே கொண்டது போல, பட்டயத்தில் அவனே குத்திட்டு போல இவன் கையில் வச்சுக்க பைபிளே அவனை சாவடிச்சிடும், அழித்து விடும். சரி வருவோம். இஸ்ரவேல்ல 8 லட்சம் பேர், யூதாவில் 5 லட்சம் பேர் பட்டயம் உருவத்தக்க திறமசாலியான வீரர்கள். என் லக்கத்தை பார்த்துட்டான். இப்பதான் ஆவியான கிரியை செய்யறார். இப்போ 14-15 வாசிப்போம். 2 சாமுவேல் 24 11 வசனத்திலிருந்து அப்படி வாசிப்போம். 11 வாசிக்க. தாவீது காலமே எழுந்த போது, தாவீது ஞானதிருஷ்டிக்காரனாகிய காத்துன்னு தீர்க்கதரிசிக்கு, தாவீது ஞானதிருஷ்டிக்காரனை காத்து, அவன் பேர் ஞானதிருஷ்டிக்காரன். ஞானதிருஷ்டி வரம் தீர்க்க தரிசன வரத்திலும் மேன்மையானது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி ஒரு வசனம் இருக்கு. அதையும் நான் இங்க கோட் பண்றேன். ஏன்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு அந்த வரம்பு தீர்க்க தரிசனம் இது ஒண்ணுன்னு பேசுறாங்க. வாசிக்க இருப்போம். முற்காலத்தில் இஸ்ரவேலில் யாதொருவர் தேவனிடத்தில் விசாரிக்க போனால், இஸ்ரவேலில் யாரொருவன் தேவனிடத்தில் விசாரிக்க போனார், ஞானதிருஷ்டி காட்டத்திற்கு போவோம் வாருங்கள், ஞானதிருஷ்டி காட்டத்துக்கு போவோம் வாருங்கள். அதாவது ஏதாவது விசாரிக்க போவோம். கழுத தொலைஞ்சு போச்சு, தங்கம் தொலைஞ்சு போச்சு, ஆடு தொலைஞ்சுதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஞானதிருஷ்டி காட்ட போல கரெக்டா சொல்லிடுவாங்க. போறாங்க, தப்பாமல் சொல்லுவாங்க, சரியா சொல்லுவாங்க. அவன் ஞானதிருஷ்டிக்கார போலாம் போய் கண்டுபிடிப்பாங்க. ஆனா இக்காலத்தில், முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரனுக்கு இக்காலத்தில் என்ன சொல்றாங்க, இந்நாளிலே தீர்க்கதரிசி எனப்படுகிறவன், முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் என்னப்படுவான். முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரன் என்ன பண்ணுவான். இந்த வசனத்தை படிச்சு வந்து 2:1 என்ற சண்டை போடுறாரு. முற்காலத்தில் ஞானதிருஷ்டிக்காரத்தில் தீர்க்கதரிசனமும் வேலை செய்யும். இன்னைக்கு தீர்க்கதரிசியா, அன்னைக்கு ஞானதிருஷ்டிக்காரன் இந்த தீர்க்கதரிசனம் வேலை கிரியை செஞ்சது. அவ்வளவுதான். இதை புரிஞ்சுங்க. இது 2:1 போராடக்கூடாது. அதனால நீங்களா கண்டுபிடிச்சி என்ற பேசணும், நானே கண்டுபிடிச்சுடுறேன். இன்னைக்கு எவன் தீர்க்கதரிசினானோ யாரும் சொல்லிக்கிறேன், அவன் முற்காலத்தில் ஞானதிருஷ்டி என்ன போடுவான். ஆனால் தீர்க்கதரிசன வரத்தை காட்டும் ஞானதிருஷ்டி வரம் மேலானது. தீர்க்கதரிசன வர கிரியை செய்வது எப்படின்னு சொல்லிட்டேன். காணும் தரிசனத்தை தீர்க்கமா சொல்றது தீர்க்க தரிசனம். ஞானதிருஷ்டி வரம் அப்படி வேலை செய்யாது, வேற மாதிரி வேலை செய்யும். அவனுடைய மகிமை மேன்மை தீர்க்க தரிசனம் கூடுதலானது. தீர்க்கதரிசன வரத்தை காட்டும் மேன்மையானது ஞானதிருஷ்டி வரம். அது எனக்கு இதை பார்க்கிறோம். இப்போ வருவோம். நீ தாவீதிடத்துக்கு போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். காத்து தீர்க்கதரிசி வந்து தாவீதுக்கு வந்தார். வந்து தாவீது தப்பு நான் கண்டுபிடிச்சு 3 கர்த்தர் சொல்றார், 3 காரியத்தை உனக்கு வைக்க சொல்றார். அவைகள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். இந்த 3 தண்டனை உனக்கு வரப்போது இல்லை, ஏதாவது ஒரு தண்டனை நீ தெரிஞ்சுக்க. அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஏகப்பட்டு வந்துட்டார் காத்து தீர்க்கதரிசி. அப்படியே தாவீதிடத்தில் வந்து, அப்படியே கர்த்தர் சொன்ன மாதிரியே காத்து என்னும் ஞானதிருஷ்டிக்காரன்
தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ? நீ இப்படி கடவுள் மக்களை போர் வீரர்களை இலக்கம் பார்க்க கூடாது, தொகை பார்க்க கூடாது சொன்ன பின்னாடியும் சாத்தானால் ஏவப்பட்டு இப்படி கோமாளித்தனமான உன் படை தளபதியை வச்சு இஸ்ரவேல் 8 லட்சம் பேரும் யூதாவில் 5 லட்சம் பேர் கண்டுபிடிச்சு கர்த்தர் விஷமா இருக்கு, அது கோவம் வந்துச்சு, உன்னை அடிக்கணுங்கிறாரு. 3 விதமான அடிப்பு கூப்பிடுறாரு. இந்த 3ல உனக்கு என்ன வேணும் நீயே தெரிஞ்சுக்க. இப்பெல்லாம் இந்த காலத்து தீர்க்கதரிசிலாம் எவனும் சொன்னது கிடையாது. தீர்க்க தரிசனம் ஞானதரிசிக்காரனுக்கும் தீர்க்க தரிசனம் வரும், எனவே எனப்படுவான், அவ்வளவுதான். பட் அவன் இந்த வரம் வேற அந்த வரம் வேற. இவன் என்ன முதல் தடவை என்ன, உன் தேசத்துல 3 வருஷம் பஞ்சம் வரணுமா, அல்லது 3 மாதம் உங்களுடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர 3 மாதம் எதிராளி உன்னை பின்தொடர்ந்து நீ ஓடி ஓடிடுமா, முன்பாக ஓடி போக வேண்டுமோ? அப்புறம் அல்லது உங்களுடைய தேசத்திலே 3 நாள் 3 நாள் கொள்ளை நோயை அனுப்பி சாகடிக்கணும். 3 வருஷம் பஞ்சம், 3 மாதம் எதிரிக்கு அடிமையாகி பயந்து ஓடுறது, 3 நாள் கொலை நோய். 3 வருஷம் 3 மாசம் 3 நாள். பார்த்தா தாவீது இது எதிர எல்லாமே பயங்கரமா இருந்தா. ஆகவே தாவீது புலம்பி ஒரு வார்த்தை சொன்ன. அடுத்த வருஷம் அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, அப்பொழுது தாவீது ஞானதிருஷ்டிக்காரனாய் காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், ஐயோ கொடிய இடுக்கணில் நான் அகப்பட்டுக் கொண்டேன், இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோம், இப்போது ஆண்டவரே உம்மிட்டே நான் விழுந்துறேன், நீ என்ன மாதிரி தந்து கொடுக்கணும். ஆனா ஏன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அடுத்த ஒரு வயசு கடவுளே ஐசிக்கிறான். அவருடைய இரக்கங்கள் மகாபெரிய, அவருடைய இரக்கங்கள் மகாபெரிய. நானா ஒன்னு தேர்ந்தெடுத்து அழிஞ்சு போற பாக்கணும், நான் கர்த்தர் கரத்தில் விழுந்துடுறேன். அப்படி விழுந்துட்டேன்னா அவர் அடிச்சிட மாட்டாரு, ஏன்னா அவர் மகா இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் இரக்கம் அல்ல, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மகா பெரிய இரக்கம். மனுஷனுடைய கையில் விழாதிருப்பேனாக என்றார். The very great mercy is in the hand of God, so I will not be perished, I will be saved. He know very well about the heart of the God. King David know very well about the heart of God, so he said, as the will of God I agree that. கடவுள் என்ன பண்ணாரு, இப்ப என்ன கர்த்தர் என்ன பண்ணாரு, 3 நாள் ஒரு தூதனை அனுப்பி 70,000 பேர் காலி விட்டார். அவன் கை நீட்டுறான், கை ஒரு தூதன் கை நீட்டப்பட்ட போது 70,000 பேர் காலி. ஒரு தூதனை இறக்க 70,000 பேர்னா இயேசு சொல்றார் புதிய ஏற்பாட்டுல 12,000 வான சேனைக்கு அதிகமான தூதரை அனுப்ப வல்லவர். 12,000 இன்ட்டு 70 போடு எத்தனை சாவான், பெரிய கணக்கு. 12 லேகியனுக்கு அதிகமான வான சேனைகள், ஒரு லேகியம் 6,000. அப்ப 12 லேகியம்னா 72,000 இன்ட்டு 70,000 பேர், 72,000 தூதர்கள் இன்ட்டு 70,000 ஜனங்கள் செத்துருக்காங்க. போட்டு கணக்கு போட்டு நீ புரிஞ்சு போ, கோடியை தாண்டிடும். இங்க 70,000 பேர், ஒரே ஒரு தூதன் கை நீட்டி இருக்கிறான், 70,000 பேர் காணி. தாவீது நொந்து நூல் சாய்ட்டான். இப்ப அடுத்து என்ன சொன்னான் தாவீது, ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது 17-18 அவன் ஜனத்தை வாதிக்கிற தூதனை அவன் கண்ட பொழுது, தூதனை பார்த்துட்டான் தாவீது. ஐயோ தாவீது தூதன் வானத்துக்கு பூமிக்கு கை நீட்டி நிற்கிறான், பட்டயத்தை நீட்டி. தூதனை கையை பட்டயம் தான். அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், நான் தான் அக்கிரமம். இந்த ஆளுகள் என்ன செய்தது, இந்த 70,000 பேர் என்ன செய்தார்கள், உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா இருப்பதாக உம்முடைய கை எனக்கும் தப்பு பண்ண எனக்கு என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா இருந்தா பரவாயில்ல. 70,000 பேர் செத்துட்டாங்க. கடவுள் தெரியாதா 70,000 பேர் ஏன் அடிச்சா தெரியுமா, அந்த 70,000 பேரும் யூஸ்லெஸ் ஃபெலோஸ், அந்த 70,000 பேர் கிராக் ஃபெலோஸ், அந்த 70,000 பேர் அன்கார்ட்லி ஃபெலோஸ், அந்த 70,000 ப்ராப்ளம் மேக்கர்ஸ். அவங்களால ஒரு யூஸ் கிடையாது. ஆனால் தான் அந்த 70,000 பேர் போட்டார். அங்கே கர்த்தர் செஞ்சா ஞானமா செய்வார். நல்லவர்களை அவர் அழிக்க மாட்டார், நீதிமான்களை அழிக்க மாட்டார். 70,000 செத்தான் 70,000 போக்கிரிப்பேர், களவாணிப்பேர், போக்கிரிப்பேர், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாத விரோதமாக கலகம் செய்யற 70,000 பேர் இருந்திருக்கான். பார்த்தாரு, இவன் பண்ண தப்புக்கு அந்த 70,000 பேர் பழி வாங்கிட்டாரு.
அந்த 70,000 பேர் நல்லவர் நல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இப்போ நான் நேரா சுருக்கமான வசனத்துக்கு வந்துடுறேன். அதே அதிகாரம் தான், அந்த அதிகாரம் முடிவு வரைக்கும் தான். கடைசி 4 வசனம் வாசிக்கும். அர்வானா தாவீதை பார்த்து, அர்வானா யாரு? எபூசியனாகிய, அப்படிதான் போட்டுக்கா, எபூசியனாகிய அர்வானா என்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். அவனுடைய களத்துல அந்த தூதன் நின்று இருக்கிறான். அதனால தாவீது இப்ப என்ன பண்றாரு? இந்த வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அந்த வசனப்படி இந்த வாதை நிறுத்தப்படுவதை சொல்றாரு. நீ போய் அன்றைய தினம் காத்தன்போ தாவீதில் வந்து அவனை நோக்கி, மறுபடியும் காத்து தாவீதுக்காரன் தாவீதில் வந்து, நீ போய் எபூசியனாகிய அர்வானாவின் களத்திலே, எபூசியனாகிய அர்வானா களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும். களம் என்றால் நெல்லு போரடிக்கிற களம், ஒரு மேடான ஒரு பகுதி. நெல் மணிகளை அறுத்து வந்து, நெல் கதிர்களை அறுத்து வந்து மணிகளையும் தாளையும் தனியா பிரிக்கிற அந்த களம் பெருசா இருக்கும். களமே 2 ஏக்கர் இருக்கும். அவருடைய களம் ஒரு பக்கம் வைக்கம் ஒரு போட்டிருப்பான், ஒரு பக்கம் புனையில் அடிச்சுட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் நெல் அளந்துட்டு இருப்பான். 5 சென்டர்லாம் களம் வைக்க முடியாது. குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர் 2 ஏக்கர் தான் வேணும். அப்பதான் களம் சுத்தப்படும். 1 ஏக்கர்லாம் பண்ண முடியாது. 2 ஏக்கர் லேண்டு, அதுதான் ஒரு களம். அப்ப அர்வானாவின் 2 ஏக்கர் நிலத்த களத்துல வந்து அவர் பைபிள் 2 ஏக்கர் கூட கேட்காத, புரிய மாதிரி சொன்னேன். புரியுதா? புரியனா பைபிள் இல்லாதவா சொல்றாரு. 2 ஏக்கர் இங்க போட்டு கண்ணுல ஊட்டிடுறாங்க. உங்களுக்கு களம்னா என்னன்னு புரியறதுக்கு சுமாராக 2 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு இடம் தான் களம் என்று உதாரணம் சொல்லி, குருட்டு விசுவாசி மாதிரி, செவுட்டு விசுவாசி மாதிரி கமெண்ட் போடாத. அந்த மாதிரி ஆளும் போடல. இப்பெல்லாம் ஓடிச்சு, அந்த பேய் சாத்தான ஓடிச்சு. அந்த மாதிரி காலம் கிடையாது. இருந்தாலும் ஏதாவது ஒரு சாத்தான் திரும்ப வந்துடக்கூடாது, குற்றம் அப்படிங்கிறதாக சொல்றேன். இப்போது நம்முடைய வீடியோ பார்க்கிறவங்களும் சத்தியத்தை நேசிக்க விரும்புகிற உண்மையான கர்த்தருடைய பிள்ளை பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷம். எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் மிகுந்த சந்தோஷம். ரைட், வாசிப்போம். எபூசியனாகிய அர்வானாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றான். சரி, காத்துடைய வார்த்தையின்படியே தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். அர்வானா ஏறிட்டு பார்த்து, ராஜா அவனுடைய ஊழியக்காரன் தண்டத்தில் வருகிறதை கண்டு, எபூசியன் அர்வானா தூரத்தை பார்த்தா, ராஜாவும் ஊழியக்காரன் வரான், நம்மளை தேடி வராங்க, நம்ம வீட்டுக்கு தான் வராங்க. ஓட்டோட்டமா ஓடி போய் பணிந்து குனிந்து தரைப்பட்ட குறித்து ராஜாவை வணங்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியாரத்துக்கு வர காரியம் என்ன என்று கேட்டதற்கு, தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு, வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட வேண்டும் என்றால் ஞானத்துசிக்காரன் காத்து சொன்னாரு, அர்வானா கிட்ட போய் அந்த இடத்தை வாங்கு, அதுல எனக்கு ஒரு பலிபீடம் கட்டி பலி செலுத்து, அப்போ இந்த வாதை நிறுத்தப்படும். அடுத்த 70,000 காரியம் ஆகும். அதனால இது ஒரு துரிதமாய் செய்ய வேண்டிய வேலை. சாப்பா இஷ்டத்துக்கு 1 மணி நேரத்துக்கு போக வேண்டிய இடத்த 10 மணி நேரத்துக்கு போறது கிடையாது. ஊரை சுற்றி அந்த மாதிரி வேலை கிடையாது. மின்னல் வேகத்தை செய்ய வேண்டிய வேலை. வந்துட்டார். என்ன சொன்னார் தாவீது? அர்வானா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுவாராக. இந்த காலத்துல தூதன் களத்து தீர்க்கதரிசி சொன்னாரா? களத்து ஞானதரிசிக்காரர் சொன்னாரா? ஆமா. அப்ப அது வாக்கியம் ராஜ்ய யோக்கியமான்னு சொல்லுவாங்க. அந்த வாக்கியத்தை படிக்கணும். இதோ தகன பலிக்கு மாடுகளும், விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும், விறகுக்கு ஏற்கனவே பயன்படுத்த உருளைகளும் ஏர் மாட்டு கலப்பைகளும் மாடுகளின் நுகத்தடி இங்கே இருக்கிறது என்று சொல்லி பழைய நுகத்தடி பயன்படுத்தாத ராஜயோக்கியமாய், என்னது ராஜயோக்கியமாய், ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்து, ராஜயோக்கியம்னா அர்த்தமா? நான் இந்த அரசாங்கத்துக்கு, ராஜயோக்கியம்னா அரசாங்கத்துக்கு இலவசமாக, யோக்கியம் ராஜயோக்கியம்னா ராஜாக்கிட்ட நான் காசு குவிக்க கூடாது. ஆகவே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் இனாமாக நான் என் களத்தை நீர் பலிபீடத்தை கட்டி வாதை நிறுத்தப்படுவதற்கு பலி செலுத்த விரும்பியபடியால் நான் அதை முறையாக கொடுத்து விடுகிறேன். ராஜயோக்கியமாக கொடுத்த பின்பு அர்வானா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாரா? சாலமோன் கட்டின தேவாலயம் தாவீது 2 ஏக்கர் பரப்பளவு உள்ள அந்த எபூசியனாகிய அர்வானாவின் கையில் 50 சேக்கல் நிறை வெள்ளி கொடுத்து வாங்கின அந்த இடத்துல தான் சாலமோன் தேவாலயத்தை கட்டினான். தேவனுடைய மகிமை இறங்கினது. ஆலயத்தில் தேவன் வாசமாக அந்த ஆலயத்தை தான் இன்றைக்கு சத்துரு மிதித்து போட்டான். பன்றிகளும் காட்டு எருமையும் உழுது போட்டது.
அதை மறுபடி மீட்டு அதே இடத்தில் ஒரு தேவாலயத்தை கட்ட போறதுதான் இஸ்ரவேலர்களுக்குள்ள கடவுள் கொடுத்து ஒரு பணி. ஏன்னா தனி வீடியோ போட்டேன், 30 இதை பேசிட்டு 30 வரங்களை பேசியதுக்கு தனி ஒரு வீடியோ போனேன். போட்டால டென்ஷனா இருக்காங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன பாசு எருசலேம் பத்தி சூப்பரா பேசுறீங்க, புதிய எருசலேம், பழைய எருசலேம், பரம எருசலேம், உன்னதமான எருசலேம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அதை பத்தி வீடியோ ஏன் போட மாட்டியா? இப்ப போட்டா அங்க வெடிக்கிற வெடியை விட பயங்கரமா வெடிச்சிருந்தா. அதனால இதை நான் ஏற்ற நேரம் வரும் பொழுது வீடியோவாக போடுவேன். தேவைப்பட்டால் நான் இதை பேசுவது யாரு, இஸ்ரவேலின் பிரதமராக இருக்கிறால் அவர் எழுதி அனுப்புவேன். அவளை பலப்படுத்த, உற்சாகப்படுத்த. எபூசியனாகிய அர்பனா என்பவன் இடத்தில் தாவீது 50 சேக்கல் நிறை வெள்ளி. இதன் தொகை என்ன? அந்த காலத்தில் இன்னைக்கு கோடான கோடிக்கு ரூபாய்க்கு மேல போயிருக்கலாம், கோடான கோடி ரூபாய்க்கு மேல போயிடும். அப்பேற்பட்ட இடம் கொடுத்து காசு கொடுத்துவாங்க. ஏன் இஸ்ரவேலுக்கு சொந்தம் காசு கொடுத்துவாங்க நடந்தா அது இன்னொரு பேர் வந்து கட்டடத்தை கட்டிக்கிட்டு என்னதுன்னு சொன்னா என்ன எப்ப ஒத்துக்கிறது? ஆனா ஒத்துக்க முடியாது. அடித்து நொறுக்கி அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். அதுக்கு இப்போ நேரம் வந்து விட்டது. என்றைக்கோ ஞான திருஷ்டிக்காரன் சொன்னது. ஏனென்றால் அங்கே தான் ரத்தம் சிந்தப்படும். அந்த 70,000 பேர் செத்தாங்க. அந்த அதே கலக்கரசன் தான் இன்றைக்கு கலக்கரசன், அன்றைக்கு அர்பானாவின் களம். அந்த இடத்தை வாங்கும்போது 70,000 பேர் காலி. இப்ப மீண்டும் அந்த இடத்தை பிடிச்சி ஆலயத்தை கட்டினா எத்தனை லட்சம் பேர் காலி ஆகும் தெரியாது. அதான் தேவ சித்தம். நான் இந்த வீடியோவில் தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறேன், ஞான திருஷ்டி அடைந்து பேசியிருக்கிறேன், தரிசனமாய் இப்பொழுது பேசியிருக்கிறேன். இது குறித்து முழு வீடியோ போடுவேன், அன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்ப டச் பண்ணி விட்டுருக்கிறேன். சரி, இதுதான் ஞான திருஷ்டிங்க. வாங்கினாங்க, கட்டினாங்க, பணிபடுத்த கட்டி பணி செலுத்தி தேவன் பலி ஏற்றுக்கொண்டார். வாதை நிறுத்தப்பட்டது. நான் கடைசி வசனம் படிச்சோம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகனபலியையும் சமாதான பலியையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். செய்த வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதை இஸ்ரவேல் மேல் இருந்த நீட்ட கையோடு இருந்த ஒரு சர்வ சங்காரம் தூதனுடைய கை நிறுத்தப்படுது. கை சாதாரணமா நம்ம கொண்டு வச்சுக்கலாம். ஞான திருஷ்டி வரங்கிறது டாப் மோஸ்ட். சொப்பனம் என்கிற வரம், தரிசனம் என்கிற வரம், தீர்க்க தரிசனம் வரம், இது எல்லாற்றிலும் தாண்டிய மேன்மையான ஒன்று ஞான திருஷ்டின்ற வரம். இந்த ஞான திருஷ்டிக்காரன் ஞான திருஷ்டி வரத்துக்குள்ள மற்ற 3 வரம்னு கிரீசி. இதனால ஒரு குரூப், த குரூப் ஆஃப் கிஃப்ட்ஸ், த குரூப் ஆஃப் த கிஃப்ட்ஸ், வரங்களின் கூட்டு தொகுப்பு. அதுல மேன்மையானது ஞான திருஷ்டி. திரும்ப தீர்க்கதரிசனம் ஞான திருஷ்டி ஒன்று என்ற சண்டை வர்றேன். ஞான திருஷ்டி வர எப்படி கிரீசுது? ஒரு ஆள் முன்னாடி நிற்கும் போது அது வேலை செய்யும். அவனை பற்றி ஏற்று சொல்லி சரித்திரத்தை அப்படி சொல்லிடுவாங்க. நடந்தது நடக்க ஒரு 3 சேர்த்து சொல்லிடுவான். அதான் ஞான திருஷ்டி. இப்பொழுது பழைய ஏற்பாட்டு சாட்சி வசனம் வேணுமா வேண்டாமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனா இல்லையா? பழைய ஏற்பாட்டில் காத்து ஞான திருஷ்டி, யோசேப்பு ஞான திருஷ்டிக்காரன், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? சாமுவேல் ஞான திருஷ்டிக்காரன் தான். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஞான திருஷ்டிக்காரர் என்ன செய்தார் என்பதை இப்ப படிப்போம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், அதற்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, பாருங்க, சோறு சாப்பிடும்போது ஞான திருஷ்டி வர வேலை செய்யுது. இன்னைக்கு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்றேன். நான் ஒரு நாள் முழுசும் உங்களுக்காக உபவாசம் இருந்தேன் பாரு. ஒரு நாள் முழுசும் உபவாசம் இருந்து அப்படியே காத்திருந்து ஆண்டு ஜெபிச்சு உங்க எத்தனை சொல்லுவான். இந்த மாயக்காரன் ஏமாத்துக்காரன் திருட்டு எத்தனை சொல்லுவான். கூட்டணும், நான் கடந்த ஒரு வாரம் முழுவதும் உபவாசத்தில் இருந்தேன். அந்த கூட்டத்தில் நான் என்ன பேச வேண்டும், என்ன தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும், யாரெல்லாம் வருவார்கள், அவர்கள் பெயர் என்ன, எல்லாம் ஒரு வாரம் நான் முழுவதும் உபவாசத்தில் உட்கார்ந்திருந்து ஆண்டவருக்கு கேட்டு பெற்றிருக்கிறேன். இப்போ அந்த பெயர்களை நான் சொல்வேன். ஹல்லேலூயா.
காரணம் எலிசபெத் மானங்கட்ட நாய ஒரு வாரம் காத்திருந்து எலிசபெத்தை கூப்பிட்டாங்க. ஐயோ ஐயோ கூறு போட்டு வித்துட்டு போயிட்டாங்கடா. ஞான திருஷ்டி எல்லாம் அப்படி இல்லை, சாப்பிட போறேன் டக்குன்னு ஞான திருஷ்டி வர வந்துருச்சு. தேவன் கொடுக்கும் ஞானத்தினால் திருஷ்டாந்திரமாய் கண்டு திருஷ்டாந்திரமாய் திட்டமும் தெளிவுமாய் புள்ளி மாறாமல் எடுத்து உரைப்பதான் ஞான திருஷ்டி வரம். கதவுறான் எல்லாம் போயிடும். ஒரு மாசம் உங்களுக்கு ஜெபிச்ச பிறகு ஆண்டு சொல்றாங்க, ஒரு மாசம் ஆண்டு சொல்ல பேய் தான் உள்ள சொல்ல அப்புறம் ஒரு வாரம் தவிர காத்திருக்காம ரூம்ல ஏசி ரூம்ல போட்டு உட்காந்துருப்பான் பாரு. என்ன சொல்லணும், அந்த ஒரு வாரம் என்ன பண்றான்னா ஒரு 5 மாவட்டத்துல உள்ளவே கண்டிப்பா திருச்சி தஞ்சாவூர்ல மீட்டிங் நடக்குதுன்னா அங்கிட்டு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இங்கிட்டு திருச்சி, புதுக்கோட்டை, இப்படி அந்த ஏரியாவில இருந்து அரியலூர் உருப்படி வருவாங்க. அதுல இருந்து ஒரு வாரமா எவனா வருவாங்க லெட்டர் போட்டுருப்பான் பாரு அவனுக்கு. அந்த லெட்டர் பேர் எல்லாம் எவனா பிரச்சனை அவன் ஆளு பேர் ஊர்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு வாரம் நான் உங்களுக்கு வைத்தேன் அவனோட சொல்லும் பேர்களை நான் இப்போது சொல்லுவேன். ஒரு வாரம் ஜெபம் பண்ணா பேய் தான் சொல்லுவேன் உனக்கு. ஒரு வாரம் நீ காத்திருந்தீங்கன்னா பேய் பூந்துருவோம்ல. கர்த்தர் இறங்கணும் சொல்லணும், டக்குன்னு சொல்லணும். நீ வாய்த்தத்தை ஓடக்கூடாது. இப்ப இந்த பேதுருடைய ஞான திருஷ்டிக்காரன் பேதுரு சீடர்களின் முதன்மையானவர், இயேசு நேரில் கண்டவர், இயேசு மறுதளித்தவர். அந்த பேதுரு மேலதான் என் சபையை கட்டு ஆடு மெய்ப்பாய். அந்த பேதுருக்கு இருந்த விசேஷமான வரம் ஞான திருஷ்டி வரம். என்னதுமா சொல்லுவா, அந்த ஞான திருஷ்டி வரத்துல வானம் திறந்திருக்கதாகவும் 4 முனையிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல 4 முனையில் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டி போல இறங்குறதா கூடு தண்டு இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியுள்ள சகலவிதமான 4 ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். போதும், அதெல்லாம் படிச்சுங்க. நீங்க எல்லாம் என்னை விட பயங்கரமான ஞானிகள் இந்த பைபிள் படிக்கிற. நீங்க சபைக்கு போற பெரிய பெரிய ஞானிகளால், பெரிய பெரிய வித்துவான்களால், டாக்டரேட், பிஷப்பு, கசப்பு, போப்பாண்டவர், அன்றவர், ரெஃபரண்ட் என்பவரெல்லாம் ஆள் நீங்கெல்லாம் நடத்தப்படுவீர்கள் இல்லையா? ஆனால் இதுக்கெல்லாம் பெரிய வர்க்கம் அப்படியே பத்தாளியா படிச்சுக்க. அப்புறம் அடுத்த ஒரு கடைசி வசனம், அது 11 5 வசனம். அது ஞான திருஷ்டி தான். படி என்னன்னு பாத்துருவோமா? நான் யோப்பா பட்டணத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது இப்ப அங்க வந்து சோறு திங்கும் போது சாப்பாடு சாப்பிடும்போது ஞான திருஷ்டி, இப்ப ஜெபம் பண்ணிட்டு ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால் 4 முனையிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு கூட வானத்திலிருந்து எடுத்து இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியுள்ள 4 ஜீவன்களையும் ஞான திருஷ்டி. அப்புறம் பரவாயில்ல, எப்படி படிச்சு 5 அதிகாரம் படிச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். அது பெரிய வழக்கம் தெரியல. சோ ஞான திருஷ்டி ஒரு சத்தியத்துக்கு தலைப்பு. ஞான திருஷ்டி வரம்னு நான் தலைப்பு கொடுத்து பேசும்பொழுது இதுக்கு சாட்சி வசனம் பழைய ஏற்பாட்டில் ஒன்றும் புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் நான் தூக்கி நிறுத்தி நிலைநாட்டிட்டேன்னா இதை கோரார் சொல்ற எந்த சாத்தானுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த பேய்க்கு பண்ணிக்கு அதிகாரம் இல்லை. அப்படி குறை சொன்ன நரகத்தை தள்ளுவார் ஆண்டவர். இது ஒரிஜினல். பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு ஆவியான சேர்த்து கொடுக்குற கர்த்தரை புத்தகத்தை தேடி வாசி ஒன்று ஜோடியில்லாத ஒன்று குறையாது. கர்த்தரை வாயிலே சொல்லிட்டு அவர் ஆவியை சேர்க்கும். ஏசாயா 34:16 சொல்றது அந்த ஆவியானவர் எனக்கு சேர்த்து கொடுத்தார். நான் பழைய புதுசு எடுத்து நிலைநாட்டி வச்சுட்டேன். இதை எவனும் கோனார் சொல்ற கோண வாய் கோணிக்க போறான். கோனார் சொன்னா அப்புறம் வாய் கோணிக்க போறான். அவர் உண்மை பேச முடியாது. கோனார் பிடிச்ச பண்ணி பெறல, பேய் பெறல, சாத்தாம் பெறல. அங்க வந்து பையில தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணி கிறிஸ்தவத்தை கெடுத்து விட்டாங்க. தொலைச்சு விடாத ஜாக்கிரதை. நாங்கள் சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிறோம், ஆதாரபூர்வமாய் பேசுகிறோம், சாட்சியோடு பேசுகிறோம், கொள்ளி மாறாமல் பேசுகிறோம். என் சுய கருத்து அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. ஞான திருஷ்டி எப்போ வேணாலும் வரலாம். சாப்பிடும்போது வரலாம், உட்கார்ந்து இருக்கும்போது வரலாம், பயணத்தில் வரலாம். அந்த ஒரு நபரை பற்றி வந்து முன்னாடி நிற்கும் போது ஞானம் வந்து திருஷ்டாந்தமா அடித்து நொறுக்குவாங்க. ஆகவே 9வது வரம் கர்த்தருடைய ஆவியானவர் மனிதனுக்கு கொடுக்கும் வரங்கள். தேவாதி தேவன் மனிதனுக்கு கொடுக்கும் வரங்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு சாதாரண மாம்சமுள்ள மனிதனுக்கு வானத்தின் போது உண்டாக்குற அந்த சராசர உருவாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஆவியின் வரங்களை மக்களுக்கு கொடுக்கும் போது அதன் மூலம் அவரை மையப்படுத்துகிறார். கர்த்தர் மையப்படுகிறார். கர்த்தர் சித்தம் நிறைவேறுகிறது, திட்டம் நிறைவேறுகிறது. அவர் ராஜ்யம் கட்டப்படுகிறது. அவர் மையப்படுகிறார். சாத்தான் தோற்று போகணும், சாத்தான் கீழே அழிக்கப்படும். அதுக்கு தான் அந்த வரங்கள். தேவன் அவரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கத்தான் அந்த வரங்கள். அந்த வரம் கிரியை செய்யும் போது ஆவியான கிரியை செய்வார்.
இப்போது 9 வரங்களை பேசுகிறேன். இந்த 9 வரங்கள் அந்த புதிய ஏற்பாட்டில் 2 12 7, 8, 9 வசனம் உள்ள வரங்கள் அல்ல அல்ல என்பதை மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். குழப்பிக்காத. இவ்வளவு நாள் குழப்பிவிட்ட கோமாளி மறந்து இயேசுவை நினைத்துக்கொள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை கர்த்தர் உங்களை காப்பாராக.